அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேரு டாக்டர் கோபிகா. நான் சிஎம்சி செல் ஐ ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன். இன்னைக்கு நான் பேச போறது அந்த குழந்தைங்களுக்கு, அதாவது 5 வயசுல இருந்து 15 இல்ல 18 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து எப்படி கண்ணு பாதிக்கப்படுது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அது வந்து பேச போறோம். இப்போ வந்து நிறைய பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஒட்டுமிக்கருக்குமே வந்து கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அது எதனாலன்னா அவங்க வந்து சின்ன வயசுல நம்ம ஒரு 6 வயசு வரைக்கும் நம்ம கண்ணோட பவர் வந்து அப்படி கொஞ்சம் மாறி மாறி வரும். ஆனா அந்த அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நம்ம நிறைய இந்த மொபைல் பாக்குறது, டிவி பாக்குறது, அது வந்து ரொம்ப கிட்டக்கா பாக்குறதுக்கு வந்து அது நம்ம கண்ணோட கார்னியாக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி கொடுக்கும். அப்படி நிறைய நேரம் பார்த்தோமாக்கும் நம்ம கண்ணோட பவர் வந்து ஏறிட்டே போகும். இப்போ சின்ன வயசுலயே நம்ம வந்து அப்புறம் கண்ணோட பவர் ஏற ஏற நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தலைவலி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து அவங்க எப்படி சொல்லுவாங்க, ஸ்கூல்ல வந்து அம்மா பெஞ்சில இருந்தா மட்டும்தான் எனக்கு போர்டு தெரியுது, பின்னாடி 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 போக போக போர்டு தெரியாது அப்படின்னா நம்ம கண்ணோட பவர் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போகுதுன்னு அர்த்தம். அப்படி வந்து நம்ம வந்து குழந்தைய வந்து ஒரு கண் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறோம். அப்புறம் வந்து கண்ணாடி வைக்கணும், பவர் வந்து ஏறி இருக்கு அப்படி வந்து வரப்படும். சின்ன வயசுலயே கண்ணாடி வர்றது வந்து அந்த பவர் வந்து குறையாது. பவர் வந்து அப்படியே தான் இருக்கும், இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அது பவர் குறையாது. அப்படி வந்து நம்ம லைஃப் லாங் வந்து கண்ணாடி போடக்கூடிய ஒரு நிலைமை வரும். சின்ன வயசுலயே கண்ணாடி போடக்கூடிய ஒரு நிலைமை வரும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அந்த குழந்தைங்க மொபைல் பாக்குறது எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். அது வந்து சின்ன வயசுல நம்ம கொடுக்கறதுனாலதான் அவங்க வாங்கி விளையாடுறோம். அது வந்து அவங்களுக்கு ஒரு குதூகலமாவும் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து நிறைய புக்ஸ் படிக்கிறது, அப்புறம் வந்து வெளியே ஓட விடுறது, அது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு எக்ஸசைஸ். நம்ம ஹாஸ்பிட்டலே வந்து அந்த ரொம்ப பவர் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நாங்க வந்து மருந்து கொடுப்போம், கண்ணாடி கொடுப்போம். அப்புறம் வந்து விஷுவல் எக்ஸசைசஸ் கொடுப்போம். இந்த வெளியே ஓடி விளையாடுறது, அதுக்கு எல்லாமே வந்து என்கரேஜ் பண்ண சொல்லுவோம். அதனால நம்மளும் நம்ம அந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போற அளவுக்கு போகக்கூடாதுன்னு நம்மளே அந்த பேரண்ட்ஸ் எல்லாமே நல்லா கவனிக்கணும். அந்த கொடுக்கலாம், மொபைல் கொடுக்க கூடாதுன்னு இல்லை, இருந்தாலும் அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் அதுவா இருக்கக்கூடாது. வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா விளையாட விடுங்க. அப்புறம் வந்து மொபைல் பாக்குறதுமே சமயம் ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி டைம் லிமிட் வச்சு கொடுங்க. சரியா? அதனால அதுக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கணும். வேற வந்துட்டு அந்த வெளியில அப்புறம் வந்து அந்த தடுப்பூசி எல்லாம் கரெக்டா போட்டுக்கோங்க. 9வது மாசம் வந்து தடுப்பூசி கூடவே வந்து ஒரு விட்டமின் ஏ சொல்யூஷன், அது வந்து விட்டமின் ஏ வந்து கண்ணோட ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். பார்வை அதோட மெக்கானிசம்க்கு எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். அப்போ அந்த 9வது மாசம் கரெக்டா போய் தடுப்பூசி, அது கூடவே விட்டமின் ஏ சொல்யூஷன் வந்து கொடுக்கறதுக்கு நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க. நன்றி.